கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி, ஹல்லேலூயா, புதிய மாதத்திலே கர்த்தர் வாக்கு தருகிறார். இல்லை, உங்கள் மூலமாகவே அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 7 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 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 ஆமென். இந்த புதிய மாதம் முழுக்க நீங்க என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னா, எனக்காக செய்ய ஒருவர் உண்டு, எனக்காக செய்ய ஒருவர் உண்டு. எனக்காக செய்வதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லாவிட்டாலும், ஒருவேளை டாக்டர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு இந்த காரியத்தை எங்க போனாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. அந்த காரியத்தை உங்களுக்காக ஒருவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். எல்லாரும் தூரத்தில் ஒதுங்கி நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிற இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு 5 இடத்துல எனக்காக இந்த மாதத்தினுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா, எனக்காக. அப்போ எனக்காக ஆண்டவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்றத இந்த தேவ மனுஷன் நிறைய பட்டியலிடுகிறார். அவர் நிறைய சொல்லி இருக்கிறாரு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு 5 காரியம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 5 காரியத்தையும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் நிரூபிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாமா? 23ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு, இந்த எனக்கு அப்படின்ற இடத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அருமையான தேவனுடைய மனுஷன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, என்னுடைய ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். சிலருடைய மனதில் பல இடங்களிலே நீங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம், பல இடங்களிலே நீங்கள் தேறினவர்களாக இருக்கலாம். ஆனால் சத்துருடைய பார்வைக்கு இன்னும் நான் வளரலையே, சத்துருடைய பார்வைக்கு நான் குறைஞ்சவனா இருக்கிறேனே, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கீழே போகிறேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமாக இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் குறைஞ்சிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, இல்லை, கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நமக்காய் ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார். எனக்காக அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் எனக்குன்னு ஒரு பந்தியை வைத்து அவங்க கண்ணு முன்னாடியே என் தலையை கர்த்தர் எண்ணெயினால நம்புறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தி ஆயத்தமாகும், அவன் கண்களுக்கு முன்பாக என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவர். ஆமென். அவங்களுக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய சத்துருக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டேன், எனக்கு எதிராளிக்கு முன்னாடி வச்சு என்னை வெட்கப்படுத்திட்டாங்க, எனக்கு பிடிக்காதவங்களுக்கு முன்னாடி என்னை அவமானம்
அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர், எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க அம்மா முன்னாடி திட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை, எங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி திட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனா என்னை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? எனக்கு சத்ருவா இருக்காங்க பாருங்க, அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போறேன், அவங்க முன்னாடி மனசை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படியே இந்த வார்த்தை உங்களுடையதாகவே இருக்கலாம். நீங்க சொல்லுகிறது 100% என் வாழ்க்கை பாஸ்டர். நான் வந்து சத்ருவுக்கு முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறேன், சத்ருவுக்கு முன்னாடி ரொம்ப கீழே நிற்கிறேன். இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டேனே, இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேனே, இவன் முன்னாடி நான் இப்படி போயிட்டேனே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படவே வேண்டாம், சீக்கிரத்திலே ஒன்று நடக்க போகிறது. அந்த சத்ருக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை, உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்டேஜை அமைச்சு, உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி, அவங்க கண்களுக்கு முன்பாகவே யார் முன்னாடி அவமானப்பட்டீர்களோ, யார் முன்பாக குறைவாய் மதிப்பிடப்பட்டீர்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே தாவீதை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு நீங்க வந்து தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சத்ருவாய் இருந்தவர்கள் வந்து புறஜாதிகள் அல்ல, மற்றவர்கள் அல்ல. அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டார் எனக்கு சத்ருவாய் மாறினார்கள், எனக்கு கூட பிறந்தவங்க சத்ருவாய் மாறினார்கள். என்ன கதை அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து தாவீதை எங்க கொண்டு போய் ஆசீர்வதிச்சாருன்னா, அவங்க சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைச்சு கொடுத்து, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் தலையை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா முன்னாடி, அவங்க அம்மா முன்னாடி, அவங்க சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நிச்சயமா உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. இது உங்க வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. எனக்கு ஒன்று நீங்கள் செய்ய போறீங்க. எனக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க தெரியுமா? என் சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை இந்த டைம் நீங்கள் உருவாக்க போறீங்க. ஒரு ஸ்டேஜை எனக்காக அமைச்சு கொடுக்க போறீங்க. எனக்காக கர்த்தர் ஒரு மேடையை அமைச்சு கொடுத்து, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிறத நிரூபிச்சு, என் தலையை எண்ணெயினால், தாவீதுனுடைய தேவன் என்னோடு கூட உண்டு, தாவீதுனுடைய தேவன் என்னோடு கூட உண்டு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் கைகளை மேல தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்ருக்களுக்கு முன்னாடி நீ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீங்கன்னு சொல்லல. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, சத்துருக்கள் பெருகும்போது அவங்க முன்னாடி நம்ம ஒரு பந்தியை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அவன் முன்னாடி சம்பாரிச்சு காமிக்கணும், அவங்க முன்னாடி வந்து நம்ம பெரிய மதிப்புக்குரியவங்களா காமிக்கணுன்றதுக்காக நம்ம பந்தியை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம தலையை உயர்த்துறது மாதிரி நம்ம சூழ்நிலைகளை உண்டாக்குவோம். எப்பவுமே அந்த முயற்சி நீங்க எடுக்கவே கூடாது. சத்துருக்கு முன்னாடி நீங்க உங்களை உயர்த்த முடியாது. சத்துருக்கு முன்னாடி யார் தான் உங்களை உயர்த்த முடியும்? சொல்லுங்க, யார் தான் உங்களை உயர்த்தணும்? சத்துருக்கு முன்னாடி நான் உயரணும்னு கடன் வாங்கிடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும்னு போயிட்டு கார் வாங்கிட்டு கூடாது. சத்துருக்கு முன்னாடி எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து லோன் எடுத்து வீடு வாங்கிட முடியாது. அது நமக்கு வேலையே கிடையாது. சத்துருக்கு முன்னாடி நமக்கு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறது யாரு? ஸ்டேஜ் அமைக்கிறது யாரு? இது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். சிலர் வந்து எதுல ரொம்ப மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா?
சத்ருக்கள் எழும்பின உடனே அவங்க கேரக்டர் அப்படியே மாறிடுது, சேஞ்ச் ஆயிருது. சவுல் மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க தாவீது மாதிரி தான் இருக்கணும். சவுலுக்கு வந்து தாவீதை தனக்கு சத்துருவாய் நினைத்தான். காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க தாவீதை வந்து அவனுக்கு சத்துருன்றது மாதிரி அவனுக்கு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை தாவீதோட ஒப்பிட்டு அவன் முன்னாடி நான் வெட்கப்படக்கூடாது, அவன் முன்னாடி நான் அவமானப்படக்கூடாது, அவன் முன்னாடி நான் குறைஞ்சிடக்கூடாது, அவன் முன்னாடி இப்படி பாட்டு பாடிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு, இல்ல அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அவனுக்கு முன்னாடி யாருன்றதை நம்ம காமிக்கணும், அவனை அழிச்சிடணும், அவனை பழி வாங்கணும் இப்படின்னு நினைச்சதுனால அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய 40 ஆண்டுகளை வெற்றியா ராஜ்ய பாரம் கூட பண்ண முடியல. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு சொல்றேன். ஒரு பெரிய விஷயம் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள். எதிரியினுடைய கையிலிருந்து நீங்க தப்புவிக்கணும்னா, எதிரிக்காக நீங்க எந்த பிளாட்ஃபார்மையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு நாள் கூட எதிரிக்காக நான் வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஹலோ, உண்மைதானே? நமக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது. ஹோட்டலுக்குள்ள என்றானா கூட நம்ம சுத்தி நம்ம என்ன சாப்பிட போறோம்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். நம்ம எதை தான் டிசைட் பண்ணுவோம், அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அதை பார்த்து அதை கொண்டு வான்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தெரியாட்டா கூட அங்கே கூட நம்ம வாழணும்னு நினைக்கிறது இல்லை, நம்ம இன்னொருத்தரை பார்த்து தான் நம்ம செய்வோம். முன்னாடி நான் வந்து நீ 2 மாடி கட்டிட்டியா, நான் 5 மாடி கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்காக 5 மாடியை கொடுக்கும்போது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டோம். அவன் முன்னாடி பாரு, நான் 5 மாடி கட்டி காமிக்கிறேன், உன் முன்னாடி பாரு, உன் முன்னாடி பாரு. இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் எனக்காக என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். நான் தீர்க்க தரிசனமா இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர், இந்த புதிய சந்திக்க போகிற மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக, உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்வ மகளே, உனக்காக ஒரு காரியத்தை நான் செய்ய போகிற மகனே. அது எந்த காரியம்னா, உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்ணுக்கு முன்னாடியே உன் தலையை அபிஷேகம் பண்ணி உன்னுடைய பொறுப்பை கொடுத்து உன்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடக்கூடாது, கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாரு. தாவீது என்ன சொல்கிறார்? எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாராமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்திய ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தேவ மனுஷன் அடுத்து சொல்றாரு, நீங்கள் 18வது சங்கீதத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது சங்கீதம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அருமையான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனுக்காக ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்காக நான் பழி வாங்கல, எனக்காக யார் பழி வாங்கினாங்கன்னா, கர்த்தர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் எப்பவுமே வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து யார் பட்சத்தில் ரொம்ப இறங்குவார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அடிக்கப்பட்டு அந்த 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 சிறுமையை அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவங்க பட்சத்தில் எப்பவுமே ஆண்டவர் இறங்குவார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, லேயாள் ராகேல். இதுல அந்த மூத்த சகோதரி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து வேதம் சொல்லுது, அவள் வந்து துச்சமாய் நினைக்கப்பட்டவள், அவங்க வந்து ரொம்ப குறைவா நினைக்கப்பட்டவள். தங்கச்சி அக்கா 2 பேரு, ஆனா ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அப்படி இல்லை, கூச்ச பார்வைன்னு பைபிள் சொல்லுது. அதனால அவள் எப்படி எண்ணப்பட்டாளாமா? அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனா ஆண்டவருடைய பார்வை யார் மேல விழுந்துச்சு சொல்லுங்க? யார் அந்த வீட்டில் குறைவாய் நினைக்கப்பட்டாங்களோ அவங்க பேர்ல ஆண்டவருடைய கண் அப்படியே பற்றுச்சு. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்னாள் பெனினாள். இவங்க 2 பேர்லையும் யார் ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்டா? அன்னாள் ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்டாள். கர்த்தர் யார் பட்சத்தில் இறங்கினாரு? அன்னாள் பட்சத்தில் இருந்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றை நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும்
உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க அந்த இடத்துல தாழ்ந்து மட்டும் போங்க. சரிப்பா, வேதம் சொல்கிறது, அடிக்கிறவனுக்கு கொட்டுகிறவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராமா? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். உங்க நியாயம், உங்க பேச்சு எடுபடாமலே போகலாம். உங்களை துச்சமா நினைக்கலாம். ஆண்டவருடைய கண் யார் மேல வருது தெரியுமா? அற்பமா இருக்கிறவங்க மேல கர்த்தருடைய கண்கள். எதிர்த்து கூட பேச முடியாத ஒரு தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்காங்க பாருங்களேன். தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்காங்க பாருங்க. எதையுமே எதிர்த்து பேச முடியாது. ஒரு வாயில்லாத ஜீவனா இருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய பெண்களுடைய ஜெபம் வந்து கணவனார்மார்களை ரட்சிச்சிருச்சு. எங்க போனாலும் கணவனார் மாதிரி சாட்சி சொல்லுவாங்க, என் மனைவியினுடைய ஜெபத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவியினுடைய கீழ்ப்படிதல், என் மனைவியின் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன்னு. ஆனா இப்போ சமீப காலத்துல கணவன்மாருடைய ரட்சிப்பு குறையுது. என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க குற்றப்படுத்தல, அவங்க எப்படி இருக்க விரும்புறது இல்லைன்னா அப்படியே கொட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி குறைவா அப்படி இருக்க விரும்புறதில்ல. என்ன என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? என்ன நீங்க கேட்ட உடனே அடங்கி போயிட முடியுமா? நீங்க கேட்ட உடனே அப்படி போயிட முடியுமா? ஆனா சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுடைய பட்சத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாராமா? நோக்கமா இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். 2 பேர் தேவாலயத்துக்குள்ள ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு தான் அந்த திருச்சபையில முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் வந்து தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணா இருப்பார்களே, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை தொட்டுச்சா இல்லையா? சிறுமைப்படுத்தப்படுவது கெட்டதில்லை. நம்மளை சிறுமைப்படுத்துறாங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாரு சொல்லுமா? என் சத்துருக்களோட கர்த்தர் எனக்காக பழி வாங்குற கர்த்தரா இருக்கிறாரு. எனக்கு நான் பழி வாங்க மாட்டேன், எனக்காக நான் பழி வாங்க மாட்டேன். நீங்க சிக்க வைக்க வேண்டாம், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்க யாரிடத்துலையும் போய் சொல்ல வேண்டாம், நீங்க மற்றவங்களுடைய வெறுப்பு அவங்க மேல கொண்டு வரணும்னு ஆசைப்பட வேண்டாம். நான் நம்புறேன் பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்காக எழும்பி நின்று அன்றைக்கு பழி வாங்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். அதை உங்களுடைய கண்களால் கண்டிப்பாக நன்றாய் கரங்களை தட்டி ஆமே, கர்த்தர் உங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். அவர் பழி வாங்குவார், அவர் பழி வாங்குதார். ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு 7 டைம். கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். புதிய மாதத்திலே கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். அவர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். எனக்காக அவர் பழி வாங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நமக்கு அது ஆசை இல்லை, நமக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சிறுமைப்படுகிறவர்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் கண்களை திறக்காம இருக்கவே மாட்டார், இருக்கவே மாட்டார். சிறுமைப்படுகிறவர்களுடைய பட்சத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிற கர்த்தர். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகப்படுவதில்லை. சிறுமைப்படுத்துகிற இடத்துல தாங்கணும், சிறுமைப்படுத்தப்படுகிற இடத்துல சகிக்கணும். அப்பதான் யாருடைய கண்கள் உங்க மேல படும்? சொல்லுங்க. ஆண்டவருடைய கண் அப்படியே உங்க மேல படும். வேலை ஸ்தலத்தில் சிறுமைப்படுத்துறாங்களா? குடும்பத்தில் சிறுமைப்படுத்துறாங்களா? ஏசப்பா யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு சொல்லுங்க? கர்த்தர் சிறுமைப்படுறவங்கள தான் பார்க்குறாரு. யார் குறைவாக எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என்னை ரொம்ப சிரமப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்ன அப்படியே துரும்புக்கு சமமா நடத்துறாங்க, என்ன அப்படி ரொம்ப அலைய வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிதான் நான் ஒரு வேண்டாத பொருளா என்ன வச்சிருக்காங்க, என்ன துச்சமா நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப கேவலமானவனா நினைக்கிறாங்க, நான் பேசினா மதிப்பு கொடுக்கல. தேங்க்யூ ஜீசஸ். அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லவே இல்லை மகளே, மகனே, உனக்காக உன் சத்துருக்களிடத்துல நான் பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர், உன்னுடைய சிறுமையை பார்க்கிற கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது சிறுமையானவனை நோக்கி பார்க்கிறது. சிங்காசனத்திலே இருக்கிறவர்களையா, சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களையா? கர்த்தருடைய கண்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களை தேடி போய் அவர்களை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லலாம் கையை உயர்த்தி ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்காக என்ன பண்ண போறாரு? கர்த்தர் எனக்காக சத்ருக்கு முன் ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தப்படுத்த போறார். நடக்குமா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சத்துருக்கு முன்னாடி ஒரு நாள் உங்களுக்கு பந்தி. நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தர் எனக்காக என்ன செய்வாராமா? கர்த்தர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தர். நம்ம அமைதியா இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சும்மா இருக்கவே மாட்டார். நம்ம அமைதியா விட்டுறலாம், நம்ம மறந்துருங்க ஆண்டவர்னு சொல்லலாம். ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆனா நீங்க எப்பவுமே ஆயுதத்தை கையில் எடுக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக 16வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம் வாசிக்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப அழகான வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலத்திலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். என்னை உணர்த்தும். அப்போ இங்க தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறார்னா, எனக்கு கர்த்தர் ஆலோசனை தரப்போகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களையும் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உண்மையில் என் கை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திகைத்திருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த மாதம் ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். உங்களுடைய கடனை குறித்து கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையின் மூலம் நீங்கள் அந்த போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், அந்த பிரச்சனையை ஜெயிப்பீர்கள். உங்களை மற்றவர்கள் பார்த்து வியந்து போகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை தரப்போகிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனை எதிரியினுடைய கையில் இருந்து உங்களை தப்புவிக்கும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களை காப்பாற்றும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்கள் தலையை நிமிர பண்ணும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களை ஜெயிக்க பண்ணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் என்ன செய்வாராமா? எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்ற நேரத்தில் தக்க சமயத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குது பாருங்க, அதெல்லாம் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. அப்படியே ஒரு ஒயிட் சீட்டில் ஒரு 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 4-5 பக்கத்தில் தன்னுடைய கணவனார் செய்த அத்தனை கொடுமையும் எழுதி அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணுகிறதற்காக எழுதி முடித்து கவருக்குள்ளே போட்டு பைபிளில் வச்சு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வராங்க. தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. சரி, இந்த கவருக்குள்ளே வச்சிருக்கிற இதை நாளைக்கு, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஃபைல் பண்ண முடியாது, நாளைக்கு இதை ஃபைல் பண்ண போகிறோன்னு வச்சிருக்காங்க. அப்போ அன்னைக்கு செய்தி என்ன செய்தி அப்படின்னா, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் தேவ செய்தியை கொடுக்குறேன். அந்த செய்தி முடித்த உடனே அந்த அம்மாவும் அந்த மகளும் முன்னாடி அந்த 4 பக்கத்தில் எழுதின அந்த லெட்டரை
எனக்கு என் கையில் கொண்டு கொடுத்து, பாஸ்டர், என் பிள்ளையினுடைய கணவனார் செஞ்ச அத்தனை துரோகத்தையும் இதில் எழுதி, அத்தனை பிரச்சனையும் இதில் எழுதி, நாளைக்கு நாங்கள் வந்து ஃபைல் பண்ணணும்னு கொண்டு வந்தோம். ஆண்டவர் எங்களோட இந்த மாதிரி இன்னைக்கு பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு பேசுகிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, கிழிச்சு போட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அந்த வீட்டுக்காரருடைய சொத்தை வந்து எல்லாத்தையும் இன்னொரு ஃபேமிலி பேரில் எழுதி வச்சார், ஒரு வீடை தவிர. இந்த வீடு எனக்கு வேணும்னு அவங்க அதில் எழுதியிருந்தாங்க. அவங்க விட்டுட்டாங்க. திடீரென்று அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டார். அந்த ஃபேமிலி அவரை கைவிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால போனாங்க. போய் விசாரித்து அவருடைய படுத்த படுக்கையில் அவருக்கு சாப்பாடை கொடுத்து அவரை பத்திரமா பாதுகாத்து, அவர் அந்த படுத்த படுக்கையில் இருக்கும்போதே தான் செய்த அத்தனை தவறுக்காகவும் வருந்தி மனம் திரும்பி வீல் சேரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மொத்த இருக்கிற வீட்டு எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு அடுத்த 2 மாதத்தில் மரித்தும் போனார் அவர். இன்றைக்கி அந்த ஃபேமிலி வந்து நம்முடைய திருச்சபையில் ஜீவனோடு அவங்க இருந்து அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், இல்லை அன்னைக்கு மட்டும் நாங்கள் வந்து அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தரல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருந்திருப்போம். நாங்கள் வெறுமையாக இருந்திருப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை இல்லாத இடத்துல நம்ம விழுந்துருவோம். நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் ஆலோசனை தருவேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும், இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. ஆலோசனை உங்களை காப்பாற்றும். அதுவும் கர்த்தருடைய ஆலோசனை உங்களை காப்பாற்றும். ஐயோ, எத்தனை கண்ணிலிருந்து நம்ம தப்பிச்சிருக்குது, எத்தனை பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்பிச்சிருக்குது. நம்மளை தப்பு வச்சது யாருடைய ஆலோசனைன்னா கர்த்தருடைய ஆலோசனை தான் நம்மளை இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்குது. இல்லைன்னா நம்ம நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு இந்த புதிய மாதத்தில் கொடுக்கிற ஆலோசனை, என் பிள்ளைக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாதை இதுதான், வழி இதுதான் அப்படின்னு என்ன நடத்துகிற கர்த்தர். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை நடத்தி கொண்டு போகிற கர்த்தாவே, இந்த மாதம் இதோ இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது அவருடைய குடும்பத்தை குறித்த ஒரு நல்ல ஆலோசனை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்லணும், என்ன சொல்லணும்னு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக என்னென்ன செய்வார்? நம்பர் 1, முதலாவதாக எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்ருக்கு முன்னாடி இது நடக்கும். நம்பர் 2, எனக்காக அவர் என்ன பண்ணுவாராமா, எனக்காக பழிக்கு பழி வாங்குவார், எனக்கு அதை செய்வார். நம்பர் 3, எனக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா எனக்கு ஆலோசனை சொல்ற கர்த்தர் எனக்கு செய்வார். என்ன நேர்த்தியா நடத்துவார், என்ன சரியா நடத்துவார். இதுவரையிலையும் ஆலோசனையில் கெட்டு போன நிறைய பேரை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களை கர்த்தரே கைட் பண்ண ஆரம்பிப்பார். கர்த்தரே உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுப்பார். கர்த்தரே உங்களை அந்த வழியில் நடத்துவார். கர்த்தரே உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்க இந்த பாட்டை பாடணும். இந்த புதிய மாதம் முழுவதும் பாடுங்க. எப்படி நான் ஜெபிக்கணும், அதுல ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத
இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, ஆவியானவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே சொல்ல சொல்ல அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்காக என்ன செய்ய போறார் தெரியுமா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நீங்கள் 18வது சங்கீதத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதத்தினுடைய 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர். நாலாவதாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறார்னா, என்னை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், எனக்கு உயர்வை தருகிற கர்த்தர். என் சத்துருடைய முன்பாக என் தலை உயரும். இந்த மாதம் உயரும். கர்த்தர் இந்த மாதம் என் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். குமிந்த தலை குனிந்த வாழ்க்கையை தலை நிமிர பண்ணுவார். தலை நிமிர பண்ணுவார். எந்த இடத்திலே தலை குனிந்து நான் போனேனோ அந்த இடத்திலே கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் உயர்வேன். கர்த்தர் எனக்காக செய்ய போகிற ஒன்று, என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறார் அப்படின்னா, 118ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாராமா? எனக்கு என்ன பண்ணுவாராமா? சொல்லுங்க எல்லாருமே. நீ விழும்படி என்னை தள்ளினாய். எனக்கு விரோதமாய் ஒரு குழியை வெட்டினார்கள். எனக்கு விரோதமாய் குழி வெட்டினவர்கள் ஆழமான குழி எடுத்து மேலே எதுவும் தெரியாம குழி மாதிரி தெரியாம மறைச்சு, நான் அந்த குழியில விழுவேன்னு நினைச்சு எனக்காக குழி வச்சு வெட்டினாங்க. ஆனா என் சத்துருக்கள் அவர்கள் எனக்காக வெட்டின குழியில, சொல்லுங்க, அவர்களே விழுந்தார்கள். ஆமே. கேட் வாட்ச்மேனா முருதகாய் இருக்கிறார். ஆமான் வந்து முருதகாய்க்கு விரோதமாக எப்படியாவது அவனை சிக்க வைக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ராஜாவினிடத்துல போய் எல்லாம் நேர்த்தியா நடக்குது, அவனை விழும்படி. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த மனுஷனுக்கு உதவி செய்து அவன் தள்ளும் போது அவருடைய கை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த மனுஷனை அழகாய் தாங்கி நடத்தின. நான் நல்லா இருக்கிறத நிறைய பேர் விரும்பவே இல்லை பாஸ்டர். நான் நல்லா இருக்கிறத நிறைய பேர் விரும்பலை. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்காக குழி வெட்டுறாங்க. என்னுடைய ஃபேமிலியில் எனக்காக குழி வெட்டுறாங்க. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகம் பேர் அப்படியே தள்ளுறாங்க, நான் விழுந்துருவேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக ஒன்று செய்வேன், நான் உனக்காக ஒன்று செய்வேன். யார் உங்களை விழும்படி தள்ளினாலும் அவருடைய கரம், அவருடைய அன்பின் கரம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ யோசேப்புக்கு ஆதரவாக இருந்தார். இந்த உலகமே எதிர்த்தாலும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிர்த்தாலும்,
கூட பிறந்த சகோதரன் தகப்பனை பார்த்து இவனுக்கு இங்க என்ன வேலை, இவனுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாலும் அந்த தகப்பன் அந்த இளைய குமாரனுக்கு ஆதரவா இருந்தது போல கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உன்னுடைய விழுகையிலே சந்தோஷப்படுவதற்கு கைகட்டி அவர்கள் காத்திருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் விழும்படி தள்ளினார்கள், நான் உனக்கு ஆதரவாய், உனக்கு துணையாய், உனக்கு உதவி செய்கிற கர்த்தராய், விழாதபடி நான் காத்துக்கொள்ளுவேன். எல்லாரும் நெருக்கிறாங்க, எல்லாரும் தள்ளுறாங்க. அந்த குழிக்கு நேராக உங்களை பிரஸ் பண்ணி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த குழிக்குள்ள தள்ளிடுவாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து என்னை சிக்க வச்சிருவாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து என்னை மாட்டி விட்டுருவாங்க. இந்த இவ்வளோ பெரிய கட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய பலத்தால் அவங்களை எதிர்க்க முடியல, என்னுடைய பேச்சினால அவங்கள்ட்ட நிற்க முடியல.